My dear students, this is class 2 maths chapter 1 exercise 1.7 question number 2 பார்க்க போறோம். Determine the value of lambda for which the following system equation அப்படின்னு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க homogeneous equations as unique solution வர்றதுக்கு லாம்டாக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், ஒரு நான் ட்ரைவியல் சொல்யூஷன் வர்றதுக்கு நம்ம லாம்டாக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்கணும், இதான் கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு A0 மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 1 1 அதாவது கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுத போகிறோம். 1 1 3 ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த ஆட்டை 0. எல்லா ஈக்குவேஷனுக்கும் 0 தான் வரப்போகுது ஈக்குவல் சிம்பிளுக்கு அந்த ஆட்டை. ஓகேவா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா 4 3 லாம்டா இந்த ஆட்டை 0. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 1 2 0. ஸோ இதுதான் என்னோட A0 மேட்ரிக்ஸு. ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். பாருங்கள், இதுதான் லீடிங் டயகனல் இல்லையா? ஸோ லீடிங் டயகனலுக்கு அடியில் இருக்கிற இந்த 3 நம்பரை 0 ஆக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டில் அந்த வேலை செஞ்சிடலாம். ஸோ ரோ 2 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 2 -4 ரோ 1 பண்ணோம்னா இந்த இடத்துல 4 வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ 0 கிடைச்சிடும் நமக்கு. அடுத்து ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 3 -2 ரோ 1 பண்ணோம்னா இந்த இடத்துல 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ 2 எழுதிக்கலாம். 4 3 லாம்டா 0. அதுக்கடியில் ரோ 1 4ஆல் பெருக்கி வைக்க போகிறேன். 4 4 1 is 4 4 3 is 12 0 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிள் சேஞ்சு. அப்போ 0 3 -4 அப்போ -1 லாம்டா -12 லாம்டா வேல்யூ என்னன்னு தெரியாது, அப்படி தான் எழுதி ஆகணும். இது பாருங்கள், 0 -0 0 தான் வரும். ஓகே, இதுதான் என்னோட புது ரோ 2. அடுத்து ரோ 3 பாருங்கள். ரோ 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 1 2 0. அடுத்து ரோ 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 1 is 2 2 1 is 2 2 3 is 6 2 0 is 0. இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும். அப்போ 0 1 -2 -1 2 -6 -4 0 -0 0 தான் வரும். இது ரோ 3. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நான் A0 மேட்ரிக்ஸை எழுத போகிறேன். ரோ 1 நோ சேஞ்ச் 1 1 3 0. ரோ 2 சேஞ்ச் ஆகிருக்கு, இதோ இருக்குது பாருங்கள். 0 -1 லாம்டா -12 0. அடுத்து ரோ 3 0 -1 -4 0. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ 0 கொண்டு வரணும். ஸோ ரோ 1 ரோ 2 ரோ 3 எழுதிக்கலாம். அதாவது ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 2 மைனஸ் ரோ 3 பண்ணலாமா? சரி, ரோ 2 நான் முதல்ல எழுதிக்கிறேன். 0 -1 லாம்டா -12 0. அதுக்கு அடியில் ரோ 3 எழுதிக்கிறேன். 0 -1 -4 0. இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், அதனால் சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இது ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 0 சிம்பிள் போட வேணாம். இது 0 +1 -1 0 +4 -12. அப்போ 12 4 கழிச்சிட்டோம்னா 8 பட் -8. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா லாம்டா -8. ஓகேவா? உங்களுக்கு இங்கே பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் செப்பரேட்டாக போட்டு கூட சால்வ் பண்ணிக்கோங்க. 0 -0 0 தான் வரும். ஸோ இதுதான் என்னோட புது ரோ 3. ஓகே, இப்போ நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி என்னோட A0 மேட்ரிக்ஸ் திரும்ப எழுத போகிறேன். அப்போ எப்படி வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1 1 3 0. செகண்ட் ரோ அப்படி எழுத போகிறோம். 0 -1 லாம்டா -12 0. அடுத்து லாஸ்ட் ரோ 0 0 லாம்டா -8 0. ஸோ கடைசியாக எனக்கு கிடைக்கிற இந்த A0 மேட்ரிக்ஸ் இதுதான். ரோ 2 ரோ 3 எழுதியாச்சு. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வருமா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிக் சொல்யூஷன் வரணும். அப்போது ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் B ஈக்குவல் டு 3 வரணும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. இங்கே பாருங்கள், XYZன்னு 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் யூனிக் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A0வும் ஈக்குவலாக வரணும். அதே சமயத்தில் 3ன்னு வரணும். அதாவது 3ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்.
நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 இருக்குது. இது இப்படி வந்தால் தான் யூனிக் சொல்யூஷன் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் அதர் தேன் 8 தவிர என்ன நம்பர் கொடுத்தாலும் இங்கே எனக்கு 0 கிடைக்க போகிறதில்ல. இப்போது லெட் லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 8ன்னு போடுறேன். அப்போ லாஸ்ட் ரோ எனக்கு என்னவா இருக்குன்னா 0 0, அதாவது 8 தவிர நான் எந்த நம்பர் போட்டாலும் அந்த இடத்துல 0 வராது. சப்போஸ் நான் லேம்டாவுக்கு 0 போட்டுக்கிறேன், அப்போ -8ன்னு ஒரு வேல்யூ வந்துடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது லாஸ்ட் ரோ. ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, அதாவது ரியல் நம்பர் வேல்யூ எக்ஸப்ட் 0, ரியல் நம்பர் வேல்யூ, எனி ரியல் நம்பர் வேல்யூ எக்ஸப்ட் 0 எனக்கு கிடைக்க போகுது. அதர் தேன் 0 வரப்போகுது, அதான் சொல்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் ரோவில் இங்கே வரைக்கும் யார்? ஏ. முழுசும் எடுத்துக்கினா யார்? A0 மேட்ரிக்ஸ், A0 மேட்ரிக்ஸு. புரியுதுங்களா? அப்போ ரெண்டுக்குமே இந்த நம்பர் சொந்தமாகுது. அப்போ 3 ரோலுமே நம்பர் இருக்க போகுது. அப்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிடுது. ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான், ரேங்க் ஆஃப் A0ம் 3 தான். ஓகேவா? ஸோ தட் இம்ப்ளைஸ் வென் lambda is not equal to 8ன்னு வரும்போது rank of A is equal to rank of A0 is equal to 3 is equal to n, அதாவது number of unknowns. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அதாவது ரெண்டு பேரோட ரேங்க் ஈக்குவலாக இருந்தாலே சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டு. அப்புறம் n ஈக்குவல் டு 3ன்னு வந்தாச்சு, அதாவது ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலாக வந்தாச்சு. அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அதாவது ட்ரைவியல் சொல்யூஷன். இப்போது ஏன் ட்ரைவியல் சொல்யூஷன் சொல்கிறேன்னா, சப்போஸ் லாஸ்ட் ரோ வந்து எனக்கு 0 வரல. ஓகே, அப்போ சம் நம்பர் இன்டு ஜெட் ஈக்குவல் டு 0 வருமா? அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லேம்டாவுக்கு 8 தவிர என்ன வேல்யூ கொடுத்தாலும் சம் ரியல் நம்பர் வரும்னு சொன்னேன். அப்போது ஜெட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதை எடுத்து மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லாம் புட் பண்ணால் லேம்டா -12 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போது ஒய்யும் 0 தான் வரும் எனக்கு. அடுத்து எக்ஸும், இவங்க ரெண்டு பேரும் 0 ஆகிட்டா எக்ஸும் ஆட்டோமேட்டிக்லி 0 தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இது என்ன சொல்லலாம்னா, இப்போ யூனிக் சொல்யூஷன், அதாவது ட்ரைவியல் சொல்யூஷன் இது. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு போகலாம். ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நான் ட்ரைவியல் சொல்யூஷன் கொண்டு வரணும். ஓகேவா? ஏ நான் ட்ரைவியல் சொல்யூஷன். இப்போ நான் லேம்டாக்கு 8 போட்டேன்னா என்ன ஆகும்? வென் லேம்டா ஈக்குவல் டு 8 போது லாஸ்ட் ரோ எப்படி ஆகிடும் பாருங்கள். லாஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், லேம்டாக்கு 8 போட்ட உடனே இந்த இடத்துல 0 வந்துடும். அப்போ என்டையர் ரோ, லாஸ்ட் ரோ மொத்தமே 0 ஆகிடும். ரோ 3 ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போது என்னோட இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க போகுது? லாஸ்ட் ரோ 0 ஆகிட்ட பிறகு ரேங்க் ரெண்டு பேரோடதும் 2 2ன்னு வரப்போகுது. அதாவது தென் ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான், ரேங்க் ஆஃப் A0வும் 2 தான். ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A0. ஸ்டில் இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன சொல்லணும்? சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஃபஸ்ட்டு வார்த்தை சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இது சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இது என்ன பாருங்கள், என்னை விட குறைவாக இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட குறைவாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. கரெக்டாக? அதாவது n ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3, அதை விட குறைவாக இருக்குது. அப்படி குறைவாக இருந்தால் இங்கே பாருங்கள், 0 ஈக்குவல் டு 0னா ஐடென்டிட்டி. அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா?
நான் ட்ரைவியல் சொல்யூஷன். ஓகேவா? அதாவது lambda equal to 8 வரும்போது we have non-trivial solution. ஓகேவா? Thank you students.